நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வரலாறு தொடர் 2. பாலூட்டல், வளர்த்தல் மற்றும் பராமரித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பின் தாயார் ஆமினா பின்த் வஹப் பாலூட்டினார்கள். அதன் பின் அபூ லஹபின் அடிமை பெண் சுவைபியாவும் அதற்கு அடுத்து ஹலீமா சாதியாவும் பாலூட்டினார்கள். ஏறத்தாழ 4 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமாவிடத்தில் வளர்ந்தார்கள். 6வது வயதில் தாயார் ஆமினாவுடன் தனது மாமன்மார்களை சந்திக்க மதீனா சென்றார்கள். திரும்பி மக்காவிற்கு வரும் வேளையில் வழியில் அபுவா என்ற இடத்தில் தாயார் ஆமினா மரணமடைந்தார்கள். பிறகு தந்தை அப்துல்லாஹ்வின் அடிமை பெண்ணாகிய அபிசீனிய ஐமன் எனும் பரக்கா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார்கள். அதன் பிறகு பாட்டனார் அப்துல் முத்தலிப் பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றார்கள். நபி அவர்களின் 8வது வயதில் அப்துல் முத்தலிப் மரணிக்கவே பெரிய தந்தை அபு தாலிபின் பராமரிப்பில் வளர்ந்தார்கள். அபு தாலிப் அவர்கள் 40 ஆண்டிற்கும் அதிகமாக நபி அவர்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்தார்கள். இறுதியில் தமது மூதாதையர்களின் மதத்தை விட்டுவிட்டார் என்று குறைஷிகள் ஏசுவார்கள் என்பதற்காக நபி அவர்களின் மார்க்கத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாத நிலையிலேயே அபு தாலிப் மரணமடைந்தார்கள்.